அனைத்து தமிழர்களுக்கும் நன்றிகள் வணக்கம். நான் உங்கள் புகழேந்தி வில்சன். இன்றைய பதில் நம்ம TANCET பத்தியான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். லைவ் செக்ஷன் உங்களுக்காக எடுக்கிறதா சொல்லியிருந்தேன். அந்த லைவ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவால என்னால் எடுக்க முடியல. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கான பதில தான் இந்த பதில நம்ம பார்க்க போறோம். டாப் 10 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். TANCET பத்தியான உங்களுடைய கேள்விக்கான பதில தான் நான் ஒரு 10 கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 10 கொஸ்டினுக்கான பதிலையும் இந்த பதில நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் இன் TANCET. அதாவது பார்த்தீங்கன்னா TANCETல எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ், எவ்வளவு மார்க் நம்ம எடுத்தாக்கா நம்ம பாஸ் பண்ணி நம்ம காலேஜ் சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. TANCETல பாத்தீங்கன்னா பாஸ் மார்க் அப்படின்னால எதுவுமே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டான காலேஜ் கிடைக்கும். நீங்க டாப் ஸ்கோர் எடுக்கிறீங்க, 60க்கு மேல டாப் ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்டான காலேஜ், அன்யூனிவர்சிட்டி காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ் கிடைக்கும். அதே நீங்க 25 கீழே ஸ்கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட். நீங்க என்ன காலேஜ் கிடைக்குதோ அதை தான் நீங்க சூஸ் பண்ண முடியும். அதிகமான ஸ்கோர் எடுத்தீங்கன்னா நீங்க காலேஜ் டிபெண்ட் பண்ணி எடுக்கலாம். நீங்க குறைவா எடுத்தீங்க, 25 கீழே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன காலேஜ், பர்டிகுலர் காலேஜ் மட்டும் தான் கிடைக்கும், ரொம்ப லோவான காலேஜ் தான் கிடைக்கும். அந்த காலேஜ் தான் நீங்க சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். இதுக்கு பாஸ் மார்க் அப்படின்னால எதுவுமே கிடையாது TANCETக்கு. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா யார் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா சங்கீதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா M.C.A மேக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு. என்ன பண்ணலாம், வாட் கேன் ஐ டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் யார் கேட்டாங்கன்னா போனா அப்படின்றவங்க கேட்டுக்கிறாங்க, போனா பின்றவங்க. பாத்தீங்கன்னா TANCET எக்ஸாம் பாத்தீங்கன்னா M.C.A மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு. M.C.A ரொம்ப மேக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. M.C.A எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா அது என்னென்ன சிலபஸ் இருக்கு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் டிசிஷன், கம்ப்யூட்டர்ஸ் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி இருக்கு. இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா குவான்டிட்டி அபிலிட்டில இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதுல கான்செப்ட் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் டிஃபிகல்ட்டா கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இது காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி அபிலிட்டில இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் காமனாவே தான் இருக்கும். அதனால கான்செப்ட் இப்ப படிக்கிறது TANCET படிக்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதுல இருக்கக்கூடிய ஒரு டெப்த் நாலேஜ் என்ன கான்செப்ட் சொல்றாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பேசிக் அனாலிசிஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இப்ப மட்டும் TANCET மட்டும் கிடையாது, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். குவான்டிட்டி அபிலிட்டில இருந்து படிக்குது. மேக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் திங்க் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய ரூட் ப்ராப்ளம், கியூப் ரூட், மொத்தம் பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஏஜென்ட் ரிலாக்சேஷன், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும். அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். M.C.A பொறுத்தவரை பாத்தீங்கன்னா குறைவான பேர் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5900 பேர், 6000 பேர் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. காம்படிஷன் கொஞ்சம் குறைவு தான். அதுக்கான ஷீட் அலைன்மெண்ட் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப கொஞ்சம் நல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்களால நல்ல ஸ்கோர் எடுத்து உங்களால பாஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸ்ன்றது பொறுத்தவரை டிஃபிகல்ட்டா தான் தோணும். ஆனா எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கான்செப்ட் அனலைஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால கிளியர் பண்ண முடியும். சரி, ஓகே. தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா TANCET லோ மார்க் எடுத்தா என்ன ஆகும், தமிழ் செல்வம் அப்படின்ற கேட்டிருக்காங்க. TANCETல எக்ஸாம் எழுதுறோம். அதுல நான் லோ மார்க் எடுக்கிறேன். TANCET ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே லோவா ஸ்கோர் பண்றீங்க, 25க்கு கீழே ஸ்கோர் பண்றீங்க, 10 மார்க் விட கீழே ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ் டிபெண்ட் பண்ணி உங்களுடைய விருப்பமான காலேஜ் நீங்க சூஸ் பண்ண முடியாது. இது மட்டும் தான் நடக்கும். நல்ல ஸ்கோர் பண்ணினா நல்ல காலேஜ் நீங்க விருப்பமான காலேஜ் சூஸ் பண்ண முடியும். குறைவான ஸ்கோர் நடத்தி எடுத்தீங்க அப்படின்னா உங்களால நீங்க விருப்பப்பட்ட காலேஜ் சூஸ் பண்ண முடியாது. என்ன காலேஜ் எல்லாரும் எடுத்துட்டு ஃபில்டர் ஆயிட்டு வருதோ, ரொம்ப லோவான பிளேஸ்மெண்ட் இருக்கிறதோ, ரொம்பமான ஃபெசிலிட்டி இருக்கிறதோ, ரொம்ப லோவான காலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஷீட்ஸ் கிடைக்கும். அது கூட நீங்க எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். அதனால நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. லோவா ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க விருப்பமான காலேஜையும் டிபார்ட்மெண்ட்டையும் சூஸ் பண்ண முடியாது அப்படிதான். சரி, ஓகே. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நோட்டிபிகேஷன் எப்படி பாக்குறது, காலேஜ் எப்படி அண்ணா சூஸ் பண்றது சொல்லுங்க. காலேஜ் சூஸ் பண்றதையும் மற்றும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நோட்டிபிகேஷன் எப்போ வரும். இப்போ பாத்தீங்கன்னா TANCETக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிடுவீங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு அதாவது 22, 23ல ஜூன் மாசம் எக்ஸாம் நடக்குது. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 or 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இது வந்த பிறகு பாத்தீங்கன்னா அன்யூனிவர்சிட்டி அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. கவுன்சிலிங் ஓப்பன் ஆயிடும். ரெஜிஸ்டர் பண்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றது அன்யூனிவர்சிட்டி வெப்சைட் போர்ட்டல்ல தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நானே உங்களுக்கு நம்மளோட சேனல் அப்லோட் பண்றேன். நீங்க அன்யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் எக்ஸாம் முடிஞ்சு TANCET எக்ஸாம் முடிஞ்சு 2 or 3 வீக்ஸ் கூட உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்துச்சுன்னா நீங்க அதுல போய்
சப்மிட் பண்ணுங்க. ஸோ சப்மிட் பண்ண ஆன்லைன்ல தான் சப்மிட் பண்ணணும். ஸோ ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணினா கவுன்சிலிங் போயிட்டு நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி உங்களுடைய பெஸ்டான காலேஜ் வந்து உங்களுடைய ஸ்கோரை வச்சு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்க வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஆனா காலேஜ் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க. ஸோ எது வந்து பெஸ்டான காலேஜ், எது வந்து ரொம்ப டாப்பான காலேஜ், பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது, கோச்சிங் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு, குவாலிட்டியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னா ஸோ அதை வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து அப்லோட் பண்றேன் உங்களுக்கான கேள்வியா. ஸோ இந்த கேள்வி யார் கேட்டிருக்காங்கன்னா திவ்ய பாரதி ஆர் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து 5th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து TANCET ME EC என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ TANCET ME ல வந்து என்னெல்லாம் படிக்கலாம் EC டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பாலகுமார் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ TANCET ME ல பாத்தீங்கன்னா வந்து ஸோ என்னெல்லாம் படிக்கணும்ன்றது சிலபஸ்ன்றது ஆல்ரெடி அனாலிசிட்டில வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஸோ TANCET ME சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து determinatives, matrix, calculus and differential equation, vector calculus, function of complex variables, complex integrations, transforms, numerical methods, applied properties சொல்லிட்டு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல இதெல்லாம் வந்து கவர் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா applied mechanics, mechanical engineering, physics, material science, civil engineering, electrical engineering, computer science, chemistry சொல்லிட்டு சோ இந்த 8 டாபிக் வந்து கவர் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 20 क्वेश्चंस வரும். சோ இந்த 20 क्वेश्चंसல மொத்தம் 7 பார்ட் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒவ்வொரு பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டாபிக்ல வந்து 2 மார்க்ஸ் ஆகுது அவரேஜா வந்து வரும். சோ அதே போல பார்ட் 2லயும் பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா வந்து 8 பார்ட்ஸ் இருக்கு, 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சோ அந்த 8 சப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து சோ 20 மார்க்ஸ் வரும். 30 மொத்தம் பாத்தீங்கன்னா வந்து 35 क्वेश्चंस வரும். இந்த செகண்ட் பார்ட்ல மட்டும் 35 क्वेश्चंस. அப்ப ஆவரேஜா ஒரு டாபிக்லயும் பாத்தீங்கன்னா வந்து சோ பார்ட் 2 மொத்தம் பாத்தீங்கன்னா வந்து 4 क्वेश्चंस ஆவரேஜா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றது கேட்டிருந்தாரு ஒரு எம்இல. சோ இப்போ வந்து 20 டேஸ் தான் இருக்கு. இந்த 20 டேஸ்ல எப்படி படிக்கலாம் பார்த்தா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் இப்போ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா சோ இதுல 7 சப்ஜெக்ட் வந்து சப்டைட்டில் இருக்கு. சோ இந்த ஒவ்வொரு சப்டைட்டில் வந்து நீங்க எல்லாமே படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு, வெக்டர் கால்குலஸ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு தோணுச்சுன்னா வெக்டர் கால்குலஸ் படிங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஈஸியா இருக்கும்னு தோணுச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படிங்க. உள்ள நியூமெரிக்கல் மெத்தட் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னா அந்த டாபிக் விட்டுருங்க. சோ படிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து கொஸ்டின்ல வந்து நீங்க வந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாது. சோ அதனால வந்து ஈஸியான டாபிக்ஸ் எதுவோ அட்லீஸ்ட் இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல 4 டாபிக்ஸ் மஸ்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க. determinatives மேட்ரிக்ஸ் அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். வெக்டர் கால்குலஸ்ல பாத்தீங்கன்னா டபுள் இன்டெகிரல், ட்ரிபிள் இன்டெகிரல், கார்ஷியன், அடுத்து பாத்தீங்கன்னா லாப்லாஸ், கிரீன்ஸ் தியரம், காஸ் தியரம், டைவர்ஜென்ஸ் தியரம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வரும். சோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு சோ சிம்பிளான क्वेश्चंस தான் இருக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன், காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ், காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ஸ், அது வந்து மேப்பிங், பைலாமினல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், டெய்லர் அண்ட் லாரன்ஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் வரும். சோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், நியூமெரிக்கல் மெத்தட் வந்து சில பேர் வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதனால அந்த டாபிக் விட்டுருங்க. ஈஸியா இருக்கக்கூடிய டாபிக் ஒரு 4 டாபிக் சூஸ் பண்ணுங்க. அதுல 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணி 8 மார்க் நீங்க வந்து கெயின் பண்ணிக்கலாம். சோ அடுத்து பார்ட் 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கும். சோ எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட்ல பாத்தீங்கன்னா பேசிக் வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. சோ பேசிக் क्वेश्चंस தான் உங்களுக்கு வரும். அதனால வந்து நீங்க ஓரலா எல்லா சப்ஜெக்ட்லயும் நீங்க வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும் அடிஷனலா இருக்கு. சோ இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தம் 35 क्वेश्चन 20 மார்க்ஸ் வரும். சோ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த டாபிக் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் டீப்பா படிங்க. உங்களுக்கு ஒரு டாபிக் பிடிக்கல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா சோ அந்த மெட்டீரியல் சயின்ஸ் டாபிக் தொடாதீங்க. சோ டிராப் பண்றீங்க. சோ அது ஏன்னா क्वेश्चन வந்தாலும் நீங்க அட்டெண்ட் பண்ண போறது கிடையாது, உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத டாபிக்கை நீங்க வந்து படிக்காதீங்க. படிச்சாலும் உங்களுக்கு வந்து அங்க வந்து மைண்ட் செட்ல வந்து எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாத போது நீங்க அட்டெண்ட் பண்ண முடியாது. அதனால பிடிக்காத டாபிக்கை உங்களுக்கு அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு 2 क्वेश्चन தான் வருதுன்னா ஒருவேளை நீங்க அந்த வரக்கூடிய क्वेश्चन உங்களுக்கு தெரிஞ்சதா இருந்துச்சுன்னா மட்டும் அட்டெண்ட் பண்ணீங்க. அதனால பிடிக்காத டாபிக்கை நீங்க வந்து சூஸ் பண்ணாதீங்க, படிக்கவும் படிக்காதீங்க. சோ லாஸ்ட் 20 டேஸ் அதனால வந்து இதனால இந்த டிப்ஸ் தான் சொல்ல முடியும். சோ எல்லா டாபிக்கும் நீங்க படிக்கணும் அவசரப்படாதீங்க. உங்களுக்கு எந்த டாபிக் பிடிச்சிருக்கோ, ஒரு சிலபஸ் எடுத்தீங்க, எந்த டாபிக் பிடிச்சிருக்கோ அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கங்க. சோ அந்த டாபிக் மட்டும் நீங்க வந்து ஃபுல்லா டீப்பா படிங்க. சோ அதான் சொல்லுங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 6th क्वेश्चन பாப்போம் நம்ம. சோ 6th क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து TANCET ஆல் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ TANCET வந்து அப்ளை பண்ணியாச்சு, எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஆல் டிக்கெட் நம்ம வந்து தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுத முடியும். சோ இதுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. யார் பாத்தீங்கன்னா வந்து கார்த்திக் ஜேடி அப்படிங்கிறவர் வந்து TANCET ஆல் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இப்போ வந்து எக்ஸாம் பாத்தீங்கன்னா வந்து ஜூன் மாசம் 22 வந்து எக்ஸாம் நடக்குது. சோ 23rd பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம் நடக்குது. சோ இந்த 2 நாள் எக்ஸாம் நடக்குது பாத்தீங்கன்னா 1 வீக் பிஃபோர் தான் உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து ஆன்லைன்ல வந்து வரும். சோ 1 வீக் பாத்தீங்கன்னா வந்து 15ல இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 ஜூன் 15ல இருந்து ஜூன் 20 உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் ஆன்லைன்ல வந்து ஓபன் ஆயிடும். சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ அதுக்குள்ள நானும் சேனல் வந்துச்சுன்னா சோ அதுக்குள்ள உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்றேன். சோ 1 வீக் பிஃபோர் தான் உங்களுக்கு இந்த ஆல் டிக்கெட் வந்து வரும். எந்த சென்டர்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க,
ஸோ என்ன டைமிங் என்ன பீரியட் அப்படின்றது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அந்த டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆல் டிக்கெட்ல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் நீங்க எக்ஸாம் எழுதின பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க பத்திரமா சேஃபா வந்து கொண்டு வந்து வச்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் அப்போ இந்த ஆல் டிக்கெட் வந்து மஸ்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால இந்த ஆல் டிக்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா மஸ்ட் நீங்க வச்சுக்கணும். ஸோ அப்படி வச்சுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவுன்சிலிங் அப்போ இந்த ஆல் டிக்கெட் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இந்த ஆல் டிக்கெட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க தூக்கி விசிடக்கூடாது. ஸோ சேஃபா வச்சுக்கோங்க. அதுக்காக தான் முன்னாடி நான் வந்து சொல்றேன். ஒருவேளை நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு ₹100 வந்து டிடி எடுத்து தான் நீங்க வந்து டூப்ளிகேட் ஆல் டிக்கெட் ஒன்று வாங்கி தான் நீங்க வந்து கவுன்சிலிங் எடுத்துட்டு போகணும். அதனால வந்து ஆல் டிக்கெட் நீங்க வந்து சேஃபா வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 7th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டான்செட்னா என்னன்னு தெரியாது, எனக்கு MBA பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ 1 மேம் வந்து சொன்னாங்க, கேட்டு நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இன்னும் 25 நாள் தான் இருக்கு. ஸோ நான் வந்து டியூஷன் சென்டர் அதாவது வந்து சென்டர் ஏதாவது போய் நான் வந்து படிக்கலாமா, இல்ல வந்து என்ன பண்ணணும், எப்படி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கிருத்திகா செல்வம் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டான்செட்னா என்ன அப்படின்னே தெரியாது. ஸோ இவங்களுக்கான விருப்பம் பார்த்தீங்கன்னா வந்து MBA தான் படிக்கணும். இன்னும் இருக்கக்கூடிய இந்த 20 நாள்ல வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டான்செட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எதுக்கு பார்த்தீங்கன்னா UG முடிச்சுங்க மாஸ்டர் டிகிரி வந்து ME, M.Tech, M.Arch, M.Plan மற்றும் பார்த்தீங்கன்னா MBA, M.C.A படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸோ டான்செட் எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜை மட்டும் பேஸ் பண்ணி மற்றும் அப்ளைட் காலேஜை பேஸ் பண்ணி ஸோ இங்க படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த டான்செட் எக்ஸாம் எழுதினா தான் அதில் வந்து அட்டன் பண்ணி நீங்க வந்து காலேஜஸ் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து படிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வந்து டான்செட் எக்ஸாம் நடத்துறது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னும் வந்து ஒரு மேம் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா MBA படிக்கிறது. ஓகே, MBA வந்து நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ எப்படி படிக்கலாம், கோச்சிங் கிளாஸ் ஏதாவது போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பேசிக்கான சிம்பிளான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு புக் MBA புக் வந்து வாங்கணும். ஸோ MBA புக் பார்த்தீங்கன்னா வந்து அதை வாங்கினாலே போதும். அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதுல இருக்கக்கூடிய சிலபஸ் என்னன்றது அண்ணா யூனிவர்சிட்டி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். MBAக்கு சிலபஸ் என்ன, MCAக்கு சிலபஸ் என்ன, ME, M.Tech எல்லா சிலபஸ் என்ன எங்க கிடைக்கும் அப்படின்றத ஸோ அண்ணா அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து இருக்கு. ஸோ MBA, MCAக்கு வந்து டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சிலபஸ் நோட் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்க வந்து புக் வாங்கிக்கங்க. புக் வாங்குறது தான் MCA மற்றும் MBAக்கு வந்து புக் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ புக் வாங்கி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னும் 20 நாள் இருக்கு. ஸோ இந்த 20 நாள்ல வந்து MBAக்கான சிலபஸ் என்னன்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கோ பிடிச்சிருக்கோ ஸோ அந்த டாபிக் எல்லாம் நீங்க எடுத்து கவர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்காக கோச்சிங் சென்டர் எல்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிறதோட நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயத்த உங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணி நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஸோ நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். MBAக்கு பார்த்தீங்கன்னா வந்து காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால நல்லா ஸ்கோர் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லோவான காலேஜஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. MBA மட்டும் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸோ MBA சிலபஸ் என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கவர் ஆகும், ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணா ஒரு 12th லெவல் நடக்கக்கூடிய இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து UGல படிச்ச ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து 4th செமஸ்டர் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் இன்ஜினியரிங் மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 மேக்ஸ் 3 சொல்லிட்டு படிச்சிருவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வரும். ஸோ +2 லெவலில் இருக்கக்கூடிய சிம்பிளான கான்செப்டும் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால ஜென்ரலான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து செகண்ட் பார்ட்ல வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சஃபிஷியன்சி வரும் அண்ட் இன்டர்பிளேஷன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் பிசினஸ் பத்தியான ஒரு பேராகிராஃப் வைஸ் கொடுத்துட்டு அதுல என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸோட வரும். அதுல ஒரு டாபிக் அந்த ஒரு 2-3 பேராகிராஃப் பொறுத்து ஸோ அதுல இருந்து 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஒரு டீப்பான ஒரு நாலேஜ் எப்படி படிக்கலாம் MBAக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி MBAக்கும் MCAக்கு எப்படி படிக்கலாம்ன்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து டெய்லி இந்த 20 days பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பராவது ஃபுல்லா வந்து நீங்க வந்து ரீட் பண்ணணும். ஏதோ ஒரு ஆர்டிகலோ நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு நீங்க 1 ஹவருக்கு வந்து கண்டினியூஸா நீங்க 20 days ரீட் பண்ணாதான் ஸோ உங்களால பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பேராகிராஃப் வைஸா நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஃபுல்லா ஃபாஸ்ட் ரீடிங்ல படிச்சாதான் உங்களுக்கு வந்து டைம் கீப் அப் வந்து பண்ண முடியும். அதனால MBA பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ரீடிங் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி ஓரளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா டைம் கீப் அப் பண்ண முடியலன்னா உங்களால அட்டன் பண்ண முடியாது. அதனால இந்த 1 வீக் அதாவது இந்த 20 days பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸ் ஏதோ ஒரு ஆர்டிகல்ஸ் ஒன்று எடுத்துங்க, இல்ல உங்களுடைய மொபைல் வச்சிருக்க மொபைல் ஏதோ ஒரு ஆர்டிகல் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் ஃபாஸ்ட் ரீடிங் வந்து பண்ணுங்க. ஸோ ஃபாஸ்ட் ரீடிங் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ஃபாஸ்ட் ரீடிங் பேராகிராஃப் வந்து 2 or 3 pages பேராகிராஃப் இருக்கும். அதை ஃபாஸ்ட் ரீட் பண்ணாதான் உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 minute தான் நீங்க அதிகபட்சமா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேல நீங்க 2 to 5 minutes மேல யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்றேன் ஃபாஸ்ட் ரீடிங் வந்து பிராக்டிஸ் பண்ணீங்க. இந்த 20 daysல MBAக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்ல வந்து ஒரு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் வரும். நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அங்க போய் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஸோ சிம்பிளான விஷயம் ஆல்ரெடி நீங்க படிச்ச ஜென்ரல் இங்கிலீஷ் 12th லெவல்ல +2 லெவல்ல ஸோ படிச்ச விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஈஸியான வரும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சிம்பிளா நீங்க வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ்ன்றது ரொம்ப ஈஸியான விஷயம், ஈஸியான டாபிக். ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை ஸோ அதனால வந்து சிம்பிளா நீங்க எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு தடவை படிச்சீங்கன்னா போதும் இங்கிலீஷ் ஈஸியா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுல வந்து ஒரு 20 மார்க் அது கண்டிப்பா வந்து வரும். சோ அதனால நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் வந்து மஸ்ட் படிக்கணும். சோ மத்த டாபிக் பாத்தீங்கன்னா வந்து டேட்டா சஃபிஷியன்ட் இன்டர்பிரேஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து புக் வாங்கி படிக்கிறதுனால சோ அதுல டாபிக்ஸ் இருக்கும். அதுல உள்ள கான்செப்ட் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, பேட்டர்ன் என்ன, டெம்ப்ளேட் எப்படி இருக்கும், சோ அந்த கொஸ்டின் டெம்ப்ளேட் எப்படி இருக்கும், அதுல இருந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற பேசிக் பிசினஸ் டாபிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க ரியாலிட்டிக்கான கொஸ்டின் பேப்பர்ல என்ன வருதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு நாலேஜ் மட்டும் இங்க வந்து கெயின் பண்ணீங்க. எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி கொஸ்டின்ஸ் வரும், சோ அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும், எப்படி ஸ்மார்ட்டா நீங்க அதுல வந்து ஈஸியா எப்படி டிப்ஸ் பேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. சோ பேசிக் வந்து நீங்க எல்லாத்தையும் டீப்பா படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல கான்செப்ட் மட்டும் இதுல வந்து MBA வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டா எப்படி ஆன்சர் பண்ண முடியும், எப்படி சிம்பிளா வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து புக் வாங்கி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் MBA கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து June 3 தான் வந்து ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போறேன். 15 டேஸ்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சீட் எடுக்க நான் வந்து எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மருதேஷ் டான் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. சோ வந்து 15 டேஸ் தான் இருக்கு. நான் வந்து இதுவரை எதுவுமே படிக்கல. June 3 இருந்தா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே போறேன். சோ இந்த 20 டேஸ் 15 டேஸ்ல வந்து நான் வந்து நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்க முடியும். அது உங்களுடைய நாலேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான். சில பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா TANCET எக்ஸாம் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எதுவுமே படிக்காம டைரக்டா போய் எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு 40 ல இருந்து 45 மார்க் வந்து எடுக்க முடியும். அப்போ எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா உங்களுடைய நாலேஜ் டிபெண்ட் பண்ணிருக்கு. சோ சுத்தமா பேப்பரே தொடாதவங்க போயிட்டு எக்ஸாம் எழுதி சோ 40 to 50 மார்க்ஸ் மேல எடுக்காங்க அப்படின்னா சோ ஒரு சில பேர் தான், எல்லாரும் அப்படி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணி தான் அங்க இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் வரக்கூடிய கொஸ்டின்ல அவங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய நாலேஜ் பேஸ் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணி அவங்களோட நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அப்போனா சோ 15 டேஸ்ன்றது டேஸை பொறுத்து கிடையாது, உங்களுடைய நாலேஜ் பேஸ் பண்ணி தான். சோ எந்த அளவுக்கு நீங்க பிஃபோர் வந்து யூஜில வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிருக்கீங்களோ அதுவும் இப்போ நீங்க லேட்டஸ்டா நீங்க வந்து எந்த அளவுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய மைண்ட்ல வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் ஏத்திருக்கீங்களோ சோ இது டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதோ நல்ல ஸ்கோர் எடுக்கிறதோ இருக்கு. சோ அதனால எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கோ, எந்த அளவுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நீங்க வந்து ஆன்சர் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்ணி நீங்க ஆன்சர் பண்றீங்களோ சோ இது எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 9th கொஸ்டின். ஆஃப்டர் கவுன்சிலிங் நம்ம கேட்கிற காலேஜ்ல சீட் கிடைக்குமா இல்ல அவங்க காலேஜ் தான் அலர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது யார் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா பவானி. சோ நம்ம வந்து எக்ஸாம் எழுதாச்சு, சோ அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்தாச்சு, மார்க் வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் வந்து போறோம். கவுன்சிலிங் போகும்போது பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து காலேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணணுமா இல்ல அவங்களே காலேஜ் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். உங்களுடைய மார்க் வந்து அதிகமா வாங்கியிருந்தீங்க, ஒரு 50 மார்க் 40 மார்க்ஸ் மேல அபோவ் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க டிபெண்ட் பண்றக்கூடிய ஒரு ஆவரேஜா இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க அதை விட நீங்க ஒரு 50க்கு மேல அபோவ் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்றீங்க, MIT சூஸ் பண்றீங்கன்னா ஓகே கிடைக்கும், CG சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை SC கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு ஈஸியா வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். சோ அது போல உங்களுக்கு மார்க் என்ன டிபெண்ட் பண்ணிருக்கோ சோ அதுக்கேற்ற காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதிக மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து காலேஜ் சூஸ் பண்ணலாம், குறைவான மார்க் எடுத்தீங்கன்னா காலேஜ் தான் உங்களை வந்து சூஸ் பண்ணணும். அதாவது எல்லாரும் காலேஜ் சூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய ஃபில்டர் பண்ணி இருக்கக்கூடிய காலேஜ் மட்டும் தான், லோவான ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். இருக்கக்கூடிய காலேஜ் தான் வந்து சூஸ் பண்ண முடியும். இல்லாத காலேஜ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி எடுத்துற காலேஜ் எல்லாம் உங்களால சூஸ் பண்ண முடியாது. இப்போ யூஜில போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ வேற எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் கிடையாது இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஒன் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட நம்மளுடைய இந்த செக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ TANCET அட்டன் பண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ்ட் காலேஜ் மட்டும் தான் சீட் கிடைக்குமா இல்ல அதர் யூனிவர்சிட்டில சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ வித்யா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த TANCET எக்ஸாம் எழுதுறதுனால அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற காலேஜ் மட்டும் தான் கிடைக்குமா இல்ல அதர் யூனிவர்சிட்டியும் காலேஜ் கிடைக்குமா? அதர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து IIT இல்ல NIT சோ இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்க. சோ அதுல வந்து சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா TANCETன்றது பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணியும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைட் காலேஜஸ் மட்டும் தான் இதுல வந்து சீட் வந்து கொடுப்பாங்க. சோ அதர் யூனிவர்சிட்டி எல்லாம் இதுக்குள்ள வந்து வராது. சோ அதுக்கு வந்து தனியா நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும், மேனேஜ்மெண்ட்ல போறதுதான் நீங்க வந்து போக முடியும். சோ இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணியும் அப்ளைட் காலேஜ் பேஸ் பண்ணி தான் இந்த TANCET எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. சோ இது என்ட்ரன்ஸுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணியும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைட் காலேஜ் மட்டும் தான் இந்த TANCET எக்ஸாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
மற்ற யூனிவர்சிட்டிக்கு இது வந்து சரி வராது. ஸோ மற்ற யூனிவர்சிட்டிக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவு மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டான்செட் பற்றியான நிறைய டவுட்ஸ் வந்து இந்த பதில் நான் கிளியர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நடுகளோட நான் உங்களிடம் வில்சன். ஸோ டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பதில நான் வந்து உடனுக்குடியா வந்து தெரிவிக்கிறேன். நன்றி, பை பை, டேக் கேர்.